நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேவ் வெலாசிட்டி. The velocity with which the wave travels through the medium is called wave velocity. அதாவது ஒரு மீடியம் வழியாக சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வெலாசிட்டி தான் என்னது, வேவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. இன் அதர் வேர்ட்ஸ், த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை அ சவுண்ட் வேவ் இன் யூனிட் டைம். 1 யூனிட் டைமில் அந்த சவுண்ட் வேவ் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், velocity equal to distance by time taken. ரெண்டும் ஒன்று தான். If the distance traveled by one wave is taken as one wavelength, ஒன் வேவ்லென்த்துக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அந்த சவுண்ட் வேவ் அப்படின்னா ஒரு யூனிட் டைமில் ஃபார் திஸ் ப்ரொபகேஷன் ஒன் டைம் பீரியட், தென் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி ரிட்டன் அஸ் v ஈக்குவல் டு லேம்டா பை டி. 1/t அதோட ஃப்ரீக்வன்சின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ v equal to n lambdaன்னு வச்சுக்கலாம். Therefore, velocity can be defined as the distance traveled per second by a sound wave. Velocity of a sound wave is maximum in solids because they are more elastic in nature than liquids in gases. Since gases are least elastic in nature, the velocity of sound is the least in a gaseous medium. சவுண்ட் வேவோட வெலாசிட்டி எந்த மீடியமில் அதிகமாக இருக்கும்? சாலிடில் ரொம்ப அதிகமாக இருக்கும், லிக்யூடில் அதை விட கம்மியாக இருக்கும், கேஸில் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். லீஸ்ட் எலாஸ்டிக் இன் நேச்சர், கேஸஸ் ஆர் லீஸ்ட் எலாஸ்டிக் இன் நேச்சர், ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் த லீஸ்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். In the case of solids, the elastic properties and the density of the solids affect the velocity of sound waves. அதாவது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, சாலிடோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் தென் டென்சிட்டி ரெண்டும் தான் வெலாசிட்டியோட சவுண்டோட வெலாசிட்டியை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட்ஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை தேர் எலாஸ்டிக் மாடுலை. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். The speed of sound is directly proportional to the square root of the elastic modulus and inversely proportional to the square root of the density. The speed of sound velocity, அதாவது சவுண்டோட வெலாசிட்டியை எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று எலாஸ்டிக் மாடுலை, செகண்ட் ஒன் டென்சிட்டி. அதுக்கான டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எலாஸ்டிக் மாடுலஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. Thus, the velocity of sound in solids decreases as the density increases, whereas the velocity of sound increases when the elasticity of the material increases. In case of gases, the following factors affect the velocity of sound waves. மேலே இருக்கக்கூடிய அந்த எஃபெக்டை வச்சு பார்க்கும்போது, அதாவது ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று எலாஸ்டிசிட்டி அண்ட் டென்சிட்டி. இப்போ எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டின்னு பார்க்கும்போது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு வந்து கேஸில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. ஸோ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. v டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/d. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். The velocity of sound in a gas is directly proportional to the square root of a gas is square root of its temperature. The velocity of sound in a gas is directly proportional to the square root of its temperature. The velocity of sound in a gas increases with the increase in temperature. Temperature increase ஆகும்போது சவுண்டோட வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். v directly proportional to square root of t. Velocity at temperature T is given by the following equation. Vt equal to V0 plus 0.61 into T ms power minus 1. V0 is the velocity of sound in the gas at 0 degree Celsius. For air, V0 equal to 331 meter second power minus 1. And the velocity of sound changes by 0.61 meter second power minus 1 when the temperature changes by 1 degree Celsius. எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஈரப்பதத்தினால எப்படி வந்து இங்கே அதிகமாகுது அல்லது குறையுது, அதில் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். when humidity increases the speed of sound increases. That is why you can hear sound from long distances clearly during rainy seasons.
மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறத காட்டிலும் சவுண்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறதான் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மீடியம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். நம்ம வந்து ஒரு எம்டி ரூமில் உட்காந்து நம்ம பேசும்போது அந்த நம்ம பேசக்கூடிய சவுண்டே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் வந்து ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதனால் வந்து இந்த ரெஃப்ளெக்ஷன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இன் எ கிவன் மீடியம் அண்ட் ஸ்ட்ரைக் த சர்ஃபேஸ் டு அனதர் மீடியம். They can be bounced back into the first medium. This phenomenon is known as reflection. ஒரு சவுண்ட் வேவ் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம பேசும்போது ஏர் மீடியத்தில் ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாலிட் மீடியமில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன வருதுன்னா திரும்பவும் வரும். இதுக்கு பேர் தான் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் மீடியமை நோக்கி போகக்கூடாது, அதாவது டுவர்ட்ஸ் த செகண்ட் மீடியம் அப்படின்னா அந்த சவுண்ட் வேவ்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சிடெண்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பட்டு திரும்பி வர்றத ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது லைட்டில் நம்ம பார்த்த அதே ரெஃப்ளெக்ஷன் தான். லைட்டோட ரெஃப்ளெக்ஷன் எப்படி பார்த்தோமோ இன்சிடெண்ட் ரே ரெஃப்ளெக்டட் ரே பார்த்தோமே அதே மாதிரி தான் இங்கேயும் சவுண்டுக்கும் அதே மாதிரியான கான்செப்ட் தான். நம்ம லைட் வேவ்ஸ்க்கு எந்த மாதிரியான ரெஃப்ளெக்ஷனுக்கு எந்த மாதிரியான லாஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே. த இன்சிடெண்ட் வேவ் த நார்மல் டு த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் த ரெஃப்ளெக்டட் வேவ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் லை இன் த சேம் பிளான். செகண்ட் ஒன், த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு மீடியம் வந்து ஏர் மீடியம், செகண்ட் மீடியம் வந்து அந்த பேரியர், ஏதாவது ஒரு சுவர்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு வால் இருக்குது, அது பேரியர் அப்படின்னா தடைன்னு அர்த்தம். அந்த சுவர் தான் வந்து நம்மளுக்கு செகண்ட் மீடியம். ஃபஸ்ட்டு மீடியம் நம்ம பேசுகிறது ஏர் மீடியமில் ட்ராவல் பண்ணும். அப்போ செகண்ட் மீடியம் நோக்கி போகக்கூடிய அந்த வயலட் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தியா ஒரிஜினல் வேவ்னு, அதுதான் வந்து இன்சிடெண்ட் வேவ்னு சொல்லுவோம். நார்மல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளானுக்கு பெர்பெண்டிகுலர், அந்த வாலுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் நார்மல்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெஃப்ளெக்டட் அப்படின்னா செகண்ட் வேவில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி வர்றது தான் வந்து ரெஃப்ளெக்டட் வேவ். அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, அதான் ரெஃப்ளெக்டட் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணும் ஒரே பிளானில் இருக்கும், அதுதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஆங்கிள் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஆர், அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரிஜினல் வேவும் நார்மலும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். நார்மலும் ரெஃப்ளெக்டட் வேவும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். இது வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.